அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு நித்யா. நான் வந்து சர்டிஃபைடு கெரியர் கன்சல்டன்ட். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு அதே யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி பார்க்கலாம். இதனை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்ல ஒர்க் பண்ணணும், என்விரான்மென்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணணும். ஆ அனிமல்ஸ் கூடலாம் ரொம்ப வந்து நம்ம வந்து கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கணும். எனக்கு அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு ஆல் இண்டியா சர்வீஸ்ல ஒண்ணு. ஸோ இதையும் யுபிஎஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து மோஸ்ட்டா என்ன மாதிரி வேலையில ஈடுபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அதாவது ஃபாரஸ்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஃபாரஸ்ட் பிரிசர்வேஷன், ஃபாரஸ்ட்டோட பொறுப்புகள்லாம் வந்து அவங்களுக்கு நெறையா இருக்கும். ஸோ அவங்க மோஸ்ட்லி வந்து இயற்கை சார்ந்த வேலைகள் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாரி வைல்ட் லைஃப் புரொடக்ஷன் இருக்கும். என்வைரன்மென்டல் மேனேஜ்மென்ட் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து இயற்கை சூழலோட இருக்கணும்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதே மாரி ஏஜ் வந்து 21 டூ 32 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. பர்ட்டிகுலர் ஸ்ட்ரீம்ல பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்குனவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணுங்க. என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சுரல், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்னரி சயின்ஸ், பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சுவாலஜி, என்ஜினியரிங்ல எனி டிகிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தா, இந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு நம்ம எலிஜிபிள். அதே மாரி இந்த எக்ஸாம்ல வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாரியே இந்த எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இருக்கு. ஸோ ஈச் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் வந்துட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிஸ்க்கு வந்து 6 அட்டெம்ப்ட் இருக்கு. ஓபிசிக்கு வந்து 9 அட்டெம்ப்ட் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட். அதாவது அவங்களோட ஏஜ் லிமிட் வரைக்கும் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எத்தன வாட்டி வேணா எழுதிக்கலாம். அதே மாரி பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 9 அட்டெம்ப்ட் இருக்கு. ஓபிசிக்கும் 9 அட்டெம்ப்ட் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட். அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட்னா அவங்களும் ஏஜ் லிமிட் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அவங்க எத்தன வாட்டி வேணா இந்த எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்ம இத கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளால அந்த எக்ஸாம் திருப்பி எழுத முடியாது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்ல நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேஜஸ்ல நடக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், 2வது வந்து மெயின்ஸ் எக்ஸாம், 3வது வந்து இன்டர்வியூ. ஸோ நம்ம பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணா மட்டும் தான் நம்மள மெயின்ஸ்க்கு கால் ஆஃபர் பண்ணுவாங்க. அடுத்து மெயின்ஸ் கிளியர் பண்ணா மட்டும் தான் நம்மள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிம்ஸ். பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட காமன் எக்ஸாம் இது. அதாவது எக்ஸாம் வந்து ஒண்ணா வைப்பாங்க. பட் நீங்க அப்ளை பண்ணும்போது அ என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? அதாவது சிவில் சர்வீஸ் எழுதுறீங்களா? இல்ல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதுறீங்களான்னு நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிறணும். எக்ஸாம் அண்ட் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் எல்லாமே சேம் தான். பட் ரேங்க் லிஸ்ட் மட்டும் அவங்க தனித்தனியா பிரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது பத்தின இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம பத்தினது வந்து நான் ஆல்ரெடி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லயே வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிலிம்ஸ்ல வந்து 2 பேப்பர் இருக்கும். ஒண்ணு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், இன்னொன்னு வந்து சிசாட். சிசாட் வந்து குவாலிஃபையிங் பேப்பர். இது கிளியர் பண்ணா தான் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து நமக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் மார்க் வச்சு தான் நமக்கு ரேங்க் போடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு தனியாவும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு தனியாவும் இருக்கும். ஆனா எக்ஸாம் வந்து சேம் எக்ஸாம் ஒரே நாள்ல தான் எல்லாருமே எழுதுவீங்க. சேம் கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் இந்த பிரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து மெயின்ஸ். பார்க்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷ். செகண்ட் பேப்பர் ஜெனரல் நாலேட்ஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லயும் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 பேப்பர் எழுதணும். ஸோ மொத்தமா 6 பேப்பர் இருக்கும். எல்லா பேப்பருமே இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம இங்க ஒரே ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் நம்மளால எழுத முடியும் 6 பேப்பரையுமே. அதுக்கப்புறம் வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷ்க்கு வந்து 300 மார்க். ஜெனரல் நாலேட்ஜ் வந்து 300 மார்க். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல பேப்பர் 1க்கு 200, பேப்பர் 2க்கு 200. இன்னொரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல பேப்பர் 1க்கு 200, பேப்பர் 2க்கு 200. ஸோ இதுதான் மெயின்ஸ் எக்ஸாமோட மார்க் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல வந்து ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பரும், ஜெனரல் நாலேட்ஜ் பேப்பரும் குவாலிஃபையிங் பேப்பர்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இதுல மினிமம் மார்க் எடுத்திருந்தா தான் நம்மள வந்து மத்த பேப்பர்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க.
ஆனா வந்து இந்த மார்க்ஸும் நம்ம மெரிட்க்கு கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம மஸ்ட் அதுல பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாரி மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து ரேங்க் லிஸ்ட்ல வர முடியும். ஸோ அந்த 2 பேப்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்ல வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம 2 சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டில என்ன சப்ஜெக்ட் இருந்துச்சோ, அதே சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ட வந்து நம்ம வந்து பர்ட்டிகுலர் காம்பினேஷன்ல சூஸ் பண்ணணும். சேம் ஸ்ட்ரீம்ல சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் வந்து அலவுட் இல்லாதத வந்து நோட்டிஃபிகேஷன்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லா சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டா, அதுல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு மொத்தம் 4 பேப்பருக்கு நம்ம டெஸ்ட் எழுதணும். ஸோ சேம் ஸ்ட்ரீம் வந்து அவங்க அலோவ் பண்றதில்ல. எக்ஸாம்பிள்க்கு என்னென்ன குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் அலோவ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸ் வந்து இப்ப அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் 2ம் சேர்த்து நீங்க சூஸ் பண்ண முடியாது. அதே மாரி அக்ரிகல்ச்சர் கூட அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டனரி சயன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் கூட ஃபாரஸ்ட்ரி சூஸ் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரி கூட கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண முடியாது. மேத்தமேட்டிக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூஸ் பண்ண முடியாது. அதே மாரி இன்ஜினியரிங் வந்து ஒரு இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க 2வது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் இன்னொன்னு சூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நாட் அலோவ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2தோட காம்பினேஷன நம்ம வந்து கேர்ஃபுல்லா அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுலருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ கால் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்துட்டு 300 மார்க்ஸ் இருக்கும். ஜெனரலா வந்து நம்மளோட பெர்சனாலிட்டிய டெஸ்ட் பண்ற இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ எல்லா யுபிஎஸ்சி எக்ஸாமோட இன்டர்வியூஸ் எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இதுவும் இருக்கும். ஒன்ஸ் நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளோட ஃபைனல் மெரிட் வந்துட்டு மெயின்ஸோட மார்க் பிளஸ் இன்டர்வியூ மார்க்க பொறுத்து நம்மளோட ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ வேக்கன்சிக்கு தகுந்த மாரி நம்மளோட ரேங்க் லிஸ்ட்க்கு தகுந்த மாரி போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ வந்து மெயின்ஸ்க்கு வந்து டோட்டலா 1400 மார்க்கு. இன்டர்வியூக்கு வந்து 300 மார்க்கு. ஸோ டோட்டலா நம்ம ரேங்க் வந்து எத பேஸ் பண்ணியிருக்கோம்னா, 1700 மார்க்குக்கு எவ்வளோ அப்படிங்கிறத தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் எப்பல்லாம் வந்து கால் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் கால் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில வரும். அ நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பீரியட் 1 மந்த் எப்பயுமே தருவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிலிம்ஸ் எக்ஸாம், சேம் எக்ஸாம் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அ ஸோ வந்து நம்ம அந்த 2 எக்ஸாம்க்கும் காமனா அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அது கிளியர் ஆனோனே நம்மளோட அவங்க ரேங்க் லிஸ்ட் பண்ணோனே நம்ம பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்மள மெயின்ஸ் கால் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ மெயின்ஸ் வந்து மோஸ்ட்லி நவம்பர்ல இருக்கும். மெயின்ஸோட ரிசல்ட் வந்தோனே நம்மள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு டென்டேட்டிவ் டைம் பீரியட் தான். ஸோ நீங்க வந்து கவனமா நோட்டிஃபிகேஷன வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு ஆக்சுவல் டைம் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம சிலபஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட் www.upsc.gov.in. ஸோ இதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ல தான் சிலபஸும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போனோனே எக்ஸாமினேஷன் ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா ஆக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். கரண்ட்டா ஆக்டிவ்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாம்ல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அத கோ த்ரூ பண்ணும்போது, அதுல வந்து லாஸ்ட்டா நமக்கு வந்து சிலபஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டோட சிலபஸும் அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அத எடுத்து அந்த எக்ஸாம்க்கு வந்து பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ல படிச்சிருந்தோம்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம என்வைரன்மென்டல் ரிலேட்டடா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி, பிரிப்பேர் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற மாரியே தான் இதுவும். பட் அங்க வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 1, இங்க வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி, அத முன்னாடில இருந்தே பிரிப்பேர் பண்ணணும். பிரிப்பேர் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.